வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் 11வது தராவீஹினை மிகச் சிறப்பாக நிறைவேற்றினோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய ரஹ்மத்தை கடந்து மகுபிரத்திற்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம் எல்லோருடைய பாவங்களையும் நிறைவாக மன்னித்து அருள்வானாக. அன்பானவர்களே, இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம், வல்லாஹு ஹலகக்கும் சும்ம யதவஃபாக்கும் வ மின்கும் மை யுரத்து இலா அர்தலில் உமுர். அல்லாஹுவே உங்களை படைத்தான், அவனே உங்களை மரணிக்கச் செய்வான். மேலும் உங்களிலே சிலர் தள்ளாத வயதை அடையக்கூடியவர்களும் உண்டு என்றொரு வசனம் இன்று ஓதப்பட்டது. அன்பானவர்களே, படைப்பவன் அல்லாஹ், பாதுகாப்பவனும் அவனே. நம்மை படைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான ரிசுக்குகளை வழங்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சிறப்பாக நம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்து நம்மை மரணிக்க செய்பவனும் அவனே. இந்த உலக வாழ்க்கையில் குறுகிய காலமும் சிலர் வாழ்வார்கள், நீண்ட நெடிய காலமும் சிலர் வாழ்வார்கள். இந்த வாழ்க்கையில் ஆரோக்கியத்தோடு நலமாக சுகமாக மக்களுக்கு மத்தியில் பரிச்சயமாக வாழ்ந்தவர்கள் ஆரோக்கியத்தோடு மரணிப்பது நலமான விடயம். அறுதலுல் உமுர் என்று சொன்னால் தள்ளாத வயது, தள்ளாத முதுமை, நம்முடைய தேவையை நாம நிறைவேற்றிக் கொள்ள முடியாத, நம்முடைய சுய தேவையை கூட அடுத்தவர்களை நாடி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வயதிற்கு தள்ளாத முதுமை அறுதலுல் உமுர் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இந்த வயது வித்தியாசப்படும். நாம் வாழக்கூடிய உம்மத்தி முஹம்மதியா இந்த சமுதாயத்திற்கு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயது தான் நம்முடைய எக்ஸ்பைரி டேட். 70 வயசு வாழ்ந்தா அது நமக்கான வயது. 70 தாண்டிச்சுன்னா ஆஃபரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 70 தாண்டிட்டா அது அப்புறம் ஆஃபர் தான். அதுக்கப்புறம் போகிறது பூரா நமக்கு போனஸ் தான். எப்போ வேணால் வண்டி நிற்கும். ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த பல சமுதாயத்தவர்கள், பல உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா வித்தியாசமான வயசுகளை கொடுத்துருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் 950 வருஷம் வாழ்வாங்களாம். ஒரு தடவை நூஹ் நபியுடைய காலத்தில் ஒரு வியாபாரத்துக்காண்ட ஒரு கூட்டம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு வயதான மூதாட்டி, ஒரு கிழவி ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அழுது கொண்டிருந்தாங்களாம். இப்போ போன வியாபார கூட்டம் கேட்டாங்களாம், ஏமா தனியாக அந்த காட்டில் உட்காந்து அழுதுனீங்க? அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், என் பேரன் இறந்து போயிட்டான் அப்படி சொன்னாங்களாம். சின்ன வயசுலேயே என்னை விட்டுட்டு போயிட்டான், அவன் தான் எனக்கு எல்லாமே பார்த்தான். நான் வயதான கிழவி இருக்கும் பொழுது இளம் வயதிலேயே அவன் என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படி சொல்லி அந்த அம்மா அழுதுச்சான். அந்த வியாபாரம் கூட்டம் கேட்டாங்களாம், எத்தனை வயசு இருக்கும்? சும்மா ஒரு 350 தாங்க அப்படின்னு சொல்லிச்சான். எத்தனை வயசு? 350 வயசு. அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் அவர்களுடைய கூட்டத்தில் இளம் வயது, திருமணம் கூட முடிச்சிருக்க மாட்டாங்களாம். இப்போ எப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உம்மத்திற்கும் வயது வித்தியாசங்களை, தள்ளாத அந்த முதுமையை வித்தியாசப்படுத்தி வைத்துள்ளான். தள்ளாத இந்த முதுமை பருவம் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு தருணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் விடாத சில துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். அந்த துஆக்களிலே இதுவும் ஒன்று. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அறுதலில் உமுர். யா அல்லாஹ், தள்ளாத வயதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தள்ளாத முதுமையை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நாம நம்முடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது நமக்கான கண்ணியம் நமக்கு கிடைக்கும். நமக்கான தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படுது, அடுத்தவர்களை நாடக்கூடிய ஒரு தேவை ஏற்படுது என்று சொன்னால் நாம்
நல்ல நிலையில் இருக்கும் பொழுது எந்த கண்ணியத்தை எதிர்பார்த்தோமோ, எந்த மரியாதை எதிர்பார்த்தோமோ அந்த மரியாதை கிடைக்காது. அது ரொம்ப மோசமான நிலை. நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நமக்காக வருத்தப்படக்கூடிய, நமக்காக கவலைப்படக்கூடிய சமுதாயத்தை இருக்கக்கூடிய நிலையில நாம் இந்த உள்ளத்தை விட்டு போகணும். மொத்தா போயிட்டாரு, நல்ல மனுஷன் எல்லாம் இருந்தார், வந்தார், போனார், தொழுது வந்தார், இப்படி மூத்தா போயிட்டாரு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை உடைய மனிதர்களை விட்டு நாம் போகணும். நாம இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது எப்ப முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில் நம்ம இருந்துடக்கூடாது. இப்படி இழுத்துக்கிட்டே போகுது. ஒருத்தவங்க புதுக்கோட்டையில் எங்கள் சொந்தக்காரவங்க ஃபோன் அடித்து சொன்னால், சொந்தக்காரவங்கலாம் வாங்க முடிய போகுது அப்படின்னு சொல்ல, ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க, வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை சொந்தக்காரங்களாம், நான் எங்கள் சொந்தக்காரவங்க தான் போயிட்டோம், எல்லாம் சென்னையிலேருந்து வர்றாங்க, பல ஊர்லேருந்து வந்து உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்தா கடைசி நிலையில் இருக்குது, மூச்சு இழுத்து பிடிச்சி வாங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ காலையில் வந்தவங்க இங்கே வெளியே பந்தல்லாம் போட்டாங்க. இஞ்சி பூண்டுங்க ஒரு கோடத்தில் இஞ்சி பூண்டு, பொதுவாக நம்ம ஜனாதா வீட்டில் இஞ்சி பூண்டு உரிப்பாங்களா இல்லையா, ஏதாவது அன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னா வந்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு. மதியம் ஆகுது, அங்கே ரூபு போகலை, எல்லாம் சலசலப்பாக பேச ஆரம்பிச்சுட்டா, இருக்கலாமா இல்லை போகலாமா. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்க யோசிப்பாங்க, இப்போ நம்ம போயிட்டோம்னு சொன்னால், சென்னை போன்ற பகுதியில் போயிட்டாங்கன்னா திரும்ப போன பிறகு மௌத்து செய்தி வந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் திரும்பி வராங்கமே, அப்போ போகிறதா இருக்கிறதா வேணாமா, இப்படி ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ ஒரு அஜத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க இந்த மாதிரி ஓதி பாருங்க. வந்தவர்கிட்ட பொதுவாக அஜத்தை வந்து என்ன செய்வாங்க, நலவு காட்டி தான் துவா செய்வாங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், கடை திறப்புகளாக வச்சாலும் எது வச்சாலும் அஜத் மாதிரி கூட்டு புராணம் ஊதி ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் ஒரு பறக்கத்து வருமே அவங்க ஓதுறாங்க. புதுசாக வித்தியாசமாக அந்த ஊரில் ஒரு அஜத்தை கூப்பிட்டு ஒன்று ஓதி விடுங்க, சீக்கிரம் முடியட்டும் அப்படின்னா அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. அப்படிலாம் துவா ஒன்றும் இல்லைங்க, எதையாவது ஒன்று ஓதிட்டு போங்க அஜத்து. அவர் நல்லா மனுஷன், யாசினை ஓதிட்டு போனார், பார்த்தா எந்திரிச்சிட்டார் அவர். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், நம்ப மாட்டீங்க, 1.5 வருஷம் இவரோட வாழ்ந்தார். 1.5 வருஷம் அதுக்கு பிறகு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகி 2வது கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவன் முடியாது, தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டான். எங்களால் பார்க்க முடியாது, நீ பார்க்கக்கூடிய ஸ்டேஜ் இது இல்லை, இந்த வயசில் இது தாண்டிடுச்சு, கிட்டத்தட்ட 78 வயசை தாண்டிடுச்சு, இனிமேல் பார்க்க முடியாது, தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆள்லாம் வருத்தப்படுது, இவர் எப்போ போவார், சீக்கிரம் ரூபா ஊதி அனுப்பிச்சி விட்ருவோம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கப்புறம் 1.5 வருஷம் அவர் வாழ்ந்தார். அப்புறம் கடலுக்கு போய் மீனவர் கடலுக்கு போய் மீன்லாம் பிடிச்சிட்டு வந்தார். நல்லா இருக்கக்கூடிய நிலையில் இந்த உலகத்தை விட்டு போனார். அன்பானவர்களே, அறுதலில் உமர் என்பது ரொம்ப மோசமான ஒரு தருணம். நாம நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாம தள்ளாத ஒரு வயது இருக்குதுல்ல, அது ரொம்ப மோசமான நிலைமை. நாம வாழ்வதை அடுத்தவர்கள் நேசிக்கணும், இவர் நல்லா இருக்கணும் என்ற நிலையில நாம் இருக்கணும். இவர் எப்ப போவாரு என்ற நிலை இருக்குது, ரொம்ப மோசமான ஒரு மனக்கவலையான ஒரு சூழல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அறுதலில் உமர், தள்ளாத வயது வரைக்கும் நான் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் 63 வயசுல மரணிச்சாங்க. இப்ப நாம் 63 வயசுல யாரோ மரணிச்சா ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம். ஏன்னா 70-75 வயசு உள்ளவங்க ஆரோக்கியமா நடந்து வராங்க, போறாங்க. நடை உடையாக இருக்கும் காலம் எல்லாம் நாம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பாரமா இருக்க மாட்டோம், சந்தோஷப்படுவாங்க. நடை உடையை இழந்து விட்டால், படுத்த படுக்கையாக ஆகிவிட்டால், நம்முடைய கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டால் வெளியூர் போறது கூட யோசிப்பாங்க. ஒரு ஆள் வீட்டில் வச்சுட்டு போகணும், இங்கே ஒரு டூருக்கு போறாங்க அல்லது ஒரு உம்ராவுக்கு போறாங்க, இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சிரமமே. இது ஒரு மனிதர்களுடைய ஒரு இயல்பு, அறுதலுல் உமர். இதுக்கு மாற்றமா மார்க்கத்தில் இடம் இருக்கு. அப்ப நம்ம யோசிக்கலாம், அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்தா செத்து போயிடணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. எல்லாம் பெருமா இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதுக்கு மாற்றமான ஒரு மருந்தை கொடுக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அக்ரம ஷாபுன் ஷைഖன் இல்லா கையல்லாஹு இந்த சின்னிஹி மைக்குரிமு. இந்த அறுதல் உமுர் அடைஞ்சவங்க நம்முடைய வீட்டில் இருந்தா, ஒரு இளைஞன் ஒரு முதிய வரை சங்கை செய்து கண்ணியமான முறையில் அவருடைய தள்ளாத வயதுல அவரை கவனிச்சுக்கிட்டாரு சொன்னா, இவர் தள்ளாத வயதுல வரும் பொழுது இவரை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள் அல்ல நியமிச்சு கொடுப்பாங்க. தள்ளாத வயது சில பேருக்கு எல்லாம் அமைச்சுதான் கொடுப்பாங்க. அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம் அதுதான். மை யுரத்து மின்கும் மை யுரத்து இல்லா அறுதலில் உமர். சில பேரை வாழ வைப்பேன், சில பேரை மரணிக்க வைப்பேன், சிலருக்கு மட்டும் தள்ளாத வயது அந்த வயோதிகம் என்பது இருக்கும்.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய மூதாதையர்களோ உறவினர்களோ யாராவது நடத்திட்டா அதற்கான பொறுப்புதாரிகள் சரியாக கவனித்துக் கொண்டால் அவருக்கான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து கொள்ளக்கூடிய கண்ணியம் அளிக்கக்கூடிய ஒரு நபரை நியமிச்சு கொடுத்துருவாங்க. இது உலகத்தில் நிதர்சனமான உண்மை. நாம் அந்த மாதிரி பார்க்கலன்னு சொன்னா நமக்கான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. ஆக அல்லாஹ்ட்ட நம்ம அதிகமாக கேட்கணும், தள்ளாத வயதை விட்டு பாதுகாப்பு தேடணும், ஆரோக்கியமான சூழல், நீண்ட நெடிய ஆயுள கேட்கலாம். அந்த நீண்ட நெடிய ஆயுள்ல ஆரோக்கியமா இருக்கணும். 80 வயசு வாழுங்க, 100 வயசு வாழுங்க, தப்பு கிடையாது. 100 வயது வாழ்ந்தாலும் ஆரோக்கியமா இருக்கணும். நம்முடைய உடல் அடுத்தவர்களுக்கு தேவையாகாத வகையில் நாம நம்முடைய குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவக்கூடிய வகையில நல்லா நம்ம வச்சிருக்கணும். அந்த நிலையை எல்லாம் நம்ம கேட்கணும். வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோரையும் ஆரோக்கியமாக நலமாக நீண்ட நெடிய வாழ்க்கையை கொடுத்து இபாதத்து செய்யக்கூடிய நல்லடியார்களாக கேட்டு தருவானாக. ஆகிரு தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து சௌம கதி அன்னதாயி ஃபருதி ரமலான